Hi, this is Chandramohan from VGM Views. For all Malayalis out there, happy Vishu. இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக் போகலாம். கார்பேஜ் அப்படின்னா குப்பை. ஸோ மோஸ்ட்லி நம்ம சிட்டியில் குப்பைகள் அதிகமாக இருக்குது. சேர்றது வந்து இப்போ அதிகமாக ஆகிடுச்சு. நம்ம செல்ஃப் இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். நம்ம வீட்டில் இருந்தே இது வந்து ஆரம்பிக்குது. குப்பைகளை அதுக்கு முறையாக நம்ம வந்து கொட்டினா நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுலேயே வந்து இப்போ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் சென்னை கார்ப்பரேஷன் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து நம்மளே கூட சிம்பிளாக கூட பண்ணலாம். வீட்டில் வந்துட்டு இப்போ வந்து வெஜிடபிள் வேஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு க்ரீன் பயோ ஒரு தனி பக்கெட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து போடலாம். இன்ஃபேக்ட் அது நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் மாடி தோட்டம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட பிளான்ஸுக்கு வந்துட்டு அது ரொம்ப உரமாக வந்து யூஸ் ஆகும். அண்ட் ப்ளூ பின் அப்படின்றத வந்து எடுத்திங்கன்னா இப்போ நாப்கின்ஸ், பேட்ரிஸ் இந்த மாதிரி இது அசார்டஸாக இருக்கிறத வந்து நம்ம வந்து ப்ளூ பின்னில் வந்து போட்டு சேகரிக்கலாம். அண்டு அடுத்தது வந்து பிளாக் பின். அதுவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பேட்ரிஸ் இந்த மாதிரி இருக்கிறத வேஸ்ட் அப்படின்றத வந்து இது பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்மளுடைய சார்ஜர்ஸ், பேட்ரிஸ் இது மாதிரிலாம் காலி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரே குப்பையிலே தான் நம்ம போடுறோம். அதை தவிர்த்து நம்ம வந்து தனித்தனியாக வந்து இது பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஏதாவது கேஜெட்ஸ், இப்போ மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஓல்டு வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா வேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துல இருக்குது. அதை வந்து நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணோன்னா அவங்களே கூட வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நம்ம என்வரன்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக வந்து இருக்கும். ஸோ அது நம்ம சிட்டி நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ க்ளீனாக இல்லைன்னா அப்புறம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இந்த ஆட்சியில் இவ்வளோ குறை இருக்குது, சிட்டியே க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் போடுங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் வேர்ட் அப்படி பார்த்திங்கன்னா ஹெல்த்னா ஆரோக்கியம், பாடி அண்ட் மைண்ட் வெல்பீயிங், அதுதான் இங்கிலீஷில் அதுக்கான அர்த்தம். ஸோ ஹெல்த் வந்துட்டு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அகெயின் நம்ம இதில் தான் இருக்குது. ஜங்க் ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இதில் கூட நம்ம பேசணும். ஜங்க் ஃபுட்ஸை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் இந்துவில் வந்துட்டு ஒரு இது பார்த்தேன் நான். கிட்டத்தட்ட 1/4 ஆஃப் பீப்புள் இன் இந்தியா வந்து ஒபீஸாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே டு டே இதில் வந்துட்டு நம்மளுடைய ஹெல்த் கான்ஷியஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, நம்ம வந்து ஃபாஸ்ட்டு க்ரோயிங் இதில் இருக்கிறதுனால ஷூராக நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்கணும். இதனால் வந்து வரக்கூடிய முக்கியமான டிசீஸ் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், ஃபேட்டி லிவர், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதோடைய ரொம்ப மோசமாக போகிறது வந்து கேன்சர். இன்னொரு ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் பீப்புள் குளோபலாக வந்து பை 2050 வந்து இது ஃபேட்டி லிவர் டிசீஸில் வந்துட்டு அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு இப்போது பார்த்தேன் நான். அதே மாதிரி 67% இன்க்ரீஸ் வந்துட்டு பை 2045 இதுக்கு கேன்சருக்கு. ஸோ ஏர்லியாக நம்ம வந்து டயக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்த்தியாக இருங்க, உங்கள் உடம்பை பார்த்துக்கங்க. எனி கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுடைய இதை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye. This is from Chandramohan, VGM Views.